Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். The last 3 days we have been studying on the subject, how is life in heaven. கடந்த 3 நாட்கள் பரலோகத்தில் நம்முடைய வாழ்க்கை எவ்விதம் இருக்க போகிறது என்பதை குறித்து நாம் படித்தோம். We studied about the power of the blood of Christ, the power of the word of God, and the various positions and stages of saints in heaven. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை குறித்தும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை குறித்தும் பரலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவானுடைய வித்தியாசமான அவருடைய இடங்களை குறித்தும் நாம் படித்தோம். Can we recognize saints in heaven after we go there? நாம் பரலோகத்திற்கு போன பின்பு அங்கே இருக்கிறதான பரிசுத்தவான்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? What type of body we are going to have after our resurrection? நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு எவ்விதமான சரீரத்தை நாம் உடையவர்களாக இருக்க போகிறோம்? And what are we going to do in heaven? பரலோகத்தில் நாம் என்னதான் செய்ய போகிறோம்? And are we going to be bored in heaven? நாம் பரலோகத்திலிருந்து அப்படியே சலிப்படைந்து விட போகிறோமா? Or after many years, after several ages, then what will happen to us? பரலோகத்துக்கு போன பின்பு அநேக வருஷங்கள் அநேக காலங்கள் கடந்த பின்பு நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது? God's word sheds light in many of these truths. இந்த சத்தியங்களை பற்றியதான காரியங்களை குறித்து தேவனுடைய வசனமானது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. God willing, at least a few things tonight we can study from the word of God. தேவனுக்கு சித்தமானால் இன்றைக்கு அவற்றில் சில காரியங்களை ஆகிலும் நாம் வேத வசனத்திலிருந்து படிக்கலாம். Many years ago when I was working in a faith home, I had a beautiful vision which I can never forget. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு விசுவாச வீட்டில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது நான் இன்றும் மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு தரிசனத்தை நான் கண்டேன். Early in the morning, it was just before 4 a.m., just before the praising time. அதிகாலையில், அதாவது 4 மணி ஸ்தோத்திர ஜெபத்துக்கு அந்த வேளைக்கு சற்று முன்பாக in my spirit, it was told that Jesus is going to come soon, immediately. என்னுடைய ஆவியிலே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டது. I thought I will get up and go to all the believers' houses and tell them Jesus is coming soon, be ready. நான் உடனே எழும்பி எல்லா விசுவாசிகளுடைய வீடுகளிலும் போய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நான் யோசித்தேன். But before I could get up out of the bed, the trumpet sounded and Jesus came in the mid-sky. ஆனால் நான் என்னுடைய படுக்கையிலிருந்து எழுவதற்கு முன்பாகவே எக்காலம் தொனித்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வந்து விட்டார். I could see millions of saints in light from all over the world flying to the sky. நான் லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் வெளிச்சத்தில் பிரகாசத்தில் பரலோகத்தில் அப்படியே அந்த மத்திய ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறதை கண்டேன். And particularly I remember from China and Russia also saints arrived, because during that time Russia was not open to the gospel. நான் அந்த சமயத்தில் சீனா ரஷ்யா தேசத்திலிருந்து கூட அநேக பரிசுத்தவான்கள் அங்கே வந்ததை கண்டேன். ஆனால் அந்த வேளையில் ரஷ்யாவில் அவர்கள் சுவிசேஷத்திற்கு அந்த வேளையில் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. I was so blessed to see particularly saints from China and Russia coming to meet the Lord. அந்த மத்திய ஆகாயத்தில் சீனாவிலும் ரஷ்யாவிலும் இருந்து பரிசுத்தவான்கள் வந்ததை கண்டபொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். It appeared like a bright early morning in heaven, in the mid sky. அந்த மத்திய ஆகாயத்தில் அதிகாலையின் வெளிச்சம் போல அது காணப்பட்டது. And I saw the body of the saints. பரிசுத்தவான்களுடைய சரீரங்களை நான் கண்டேன். The body of the saints like millions of tube lights lit together, bright and glorious and transparent. பரிசுத்தவான்களுடைய சரீரம் லட்சக்கணக்கான அந்த டியூப் லைட்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அவ்வளவு பிரகாசமாக படிக துல்லியமாக தெளிவாக காணப்பட்டது. Afterwards only it came to my mind, Revelation 21, everything in heaven is transparent.
அதன் பின்புதான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பரலோகத்தில் காணப்படுகிற சகல காரியங்களும் பளிங்கை போல காணப்படும் என்பதை நான் நினைவு கூர்ந்தேன். Do you know the street in heaven is transparent? Revelation 21:21. வெளிப்படுத்தல் 21:21ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிறதான வீதிகள் எல்லாம் பளிங்கை போல காணப்படும். The wall and the city in New Jerusalem is transparent. Revelation 21:18. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் புதிய எருசலேமினுடைய மதில்களும் அதனுடைய நகரம் எல்லாம் பளிங்கை போல தெளிவாக காணப்படுகிறது. Even God is transparent. Revelation 4:3. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் காண்கிறது போல தேவனும் கூட பளிங்கை போல மிக தெளிவாக இருக்கிறார். Then I realized how beautiful the saints in glorious resurrected body. அப்பொழுது உயிர்த்தெழுந்த சரீரத்தில் காணப்பட போகிறதான பரிசுத்தவான்கள் எவ்வளவு மகிமையும் பிரகாசமாக இருக்க போகிறார்கள் என்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். Then I went to Jesus and asked Jesus, is this a dream or real? அப்பொழுது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே இது கனவா அல்லது நினைவா என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். Jesus smiled and told me it's real. அப்பொழுது இயேசு என்னை பார்த்து புன்முறுவலோடு இது உண்மையானது என்று சொன்னார். Then there was an announcement in the mid sky. அப்பொழுது மத்திய ஆகாயத்திலே ஒரு அறிவிப்பு கேட்கப்பட்டது. A victor's march, a procession is going to be taken out in the mid sky. ஜெயங்கொண்டவர்களுடைய ஒரு பவனி ஊர்வலம் மத்திய ஆகாயத்தில் நடக்க போகிறது என்று அந்த அறிவிப்பு சொன்னது. It's like in an election when the candidate has won, that candidates, all the people supporting the candidates and the candidate also will be marching as a victory procession. தேர்தலில் போட்டியிடுகிறதான ஒரு நபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவருடைய தொண்டர்கள், அவரை சேர்ந்தவர்கள், கட்சிக்காரர்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு அதை அவர்கள் சந்தோஷம் கொண்டாடும்படியாக எப்படியாக ஒரு பெரிய பவனியோடு அவர்களை பின்தொடர்ந்து செல்வார்களோ அதே போல காணப்பட்டது. So the saints, those who are raptured, it is like they won the victory. ஆகவே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரிசுத்தவான்கள் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக அவர்கள் பவனியாக செல்வார்கள். When that announcement was made, again I went to Jesus. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் மறுபடியுமாக நான் இயேசுவினிடத்தில் சென்றேன். Then I told, can I go in the front in the procession? அவரிடத்தில், ஆண்டவரே நான் இந்த பவனியில் முன்னால் போகலாமா என்று கேட்டேன். Again Jesus smiled. மறுபடியுமாக இயேசு என்னை பார்த்து சிரித்தார். He didn't say yes or no. அவர் ஆம் என்றோ இல்லை என்றோ ஒன்றும் சொல்லவில்லை. He told those who came first will go first. அப்படி அவர் சொன்னார், யார் முதலாவது வருகிறார்களோ அவர்கள் முதலில் செல்வார்கள். Then I could see the procession starting. அப்பொழுது அந்த பவனி ஆரம்பித்ததை நான் கண்டேன். Guess who was in the front? யார் முன்பு இருந்தார்கள் தெரியுமா? Jesus. இயேசுதான். Because he was the first one who went by resurrection. ஏனென்றால் உயிர்த்தெழுந்து முதலாக சென்றவர் அவர்தான். Then I saw I was far behind. அப்பொழுது நான் அவரை விட்டு மிகவும் பின்னாலே இருந்ததை கண்டேன். Although I had never seen Pastor Paul and so many other saints, I could see them far ahead of me. பாஸ்டர் பால் மற்றும் நம்முடைய அநேக பரிசுத்தவான்களை நான் கண்டதில்லை. என்றாலும் அந்த பவனியிலே என்னை விட்டு அவர்கள் மிகவும் அதிக தூரத்தில் முன்பு இருந்ததை கண்டேன். I tell you, saints, the Bible also says, even though the people whom we have never seen, we will be able to recognize them in heaven. பரலோகத்துக்கு போன பின்பு நாம் இந்த உலகத்தில் இருந்த பொழுது கண்டிராத அறியாத அநேக பரிசுத்தவான்களையும் கூட பரலோகத்தில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். For example, Peter saw Elijah and Moses in the Mount of Transfiguration. உதாரணமாக மறுரூப மலையில் பேதுரு, மோசே, எலியா ஆகியோரை கண்டார். Peter had never seen them. பேதுரு அவர்களையும் அதற்கு முன்பாக பார்த்ததே இல்லை. And they did not have a banner, I am Elijah, I am Moses, not written there. அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பெயர் எழுதி நான் மோசே, நான் எலியா என்று அறிவிக்க முடியாத எந்த அறிவிப்பு பலகை ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. But immediately Peter was able to recognize them. ஆனால் உடனடியாக பேதுரு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். So when we go to heaven, not only we recognize our beloved ones, our family members, our mother, father, brother, all those who are going to heaven. ஆகவே நாம் பரலோகத்துக்கு போன பின்பு
நமக்கு அருமையானவர்களாகிய நம்முடைய தகப்பனோ தாயோ நம்முடைய குடும்பத்தார் அவர்கள் எல்லாரையும் நாம் உணர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, even the saints who never knew on earth, we will know them, and the life they lived there, saintly life also we will know there. நாம் இதுவரையிலும் இந்த பூமியிலே கண்டிராத அறிந்திராம பரிசுத்தவான்களை எல்லாம் கூட நாம் அங்கே கண்டுகொள்ளலாம், அவருடைய ஜீவியத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். But there is a difference. ஆனால் அதில் வித்தியாசம் உண்டு. When you see your mother in heaven, you will not see her as your mother. With that carnal relationship you don't see. உங்களுடைய தாயை நீங்கள் பரலோகத்தில் காணும் பொழுது இந்த பூமியில் இருக்கிறதான மாம்ச சம்பந்தமான அந்த உறவின்படி அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் அவர்களை காண மாட்டீர்கள். When you see your son in heaven, you will not see with that affection of that family. நீங்கள் உங்களுடைய மகனை பரலோகத்தில் காணும் பொழுது இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பாசமாய் இருந்தீர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் அவனை காண மாட்டீர்கள். Because once we leave this body, all our carnal attachment also finishes. ஏனென்றால் இந்த மாம்ச சரீரத்தை விட்டு நாம் போன பின்பு எல்லாவிதமான மாம்ச சம்பந்தமான உறவுகளும் கூட அதோடு முடிந்துவிடும். But we will know them that on earth they were our mother, father or children, but without any feeling or any affection in that carnal way. ஆனால் பரலோகத்தில் நாம் போன பின்பு நம்முடைய தகப்பன் தாய் மற்றும் நம்முடைய சகோதர சகோதரி இவர்கள் எல்லாரும் நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆனால் இந்த பூமியில் இருந்த பொழுது மாம்ச சம்பந்தமான உறவின்படி அவர்களை அறிந்தோமே அவ்விதமாக அது இருக்காது. As the procession was going on in the mid sky, அந்த மத்திய ஆகாயத்தில் அந்த பவனி தொடர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது afterwards, after 1 second, something sorrowful happened. ஒரு வினாடி துக்ககரமான ஒரு காரியமும் கூட சம்பவித்தது. Can you guess what it is? அது என்ன என்று உங்களால் ஊகிக்க முடிகிறதா? I opened my eyes. நான் என்னுடைய கண்களை திறந்தேன். What a disaster. அது எவ்வளவு மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை. I realized I am still in this miserable world. நான் இந்த நிர்பந்தமான உலகத்தில் இன்னும் இருக்கிறேனே என்கிறதை அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். It is like you are kept in the best palace on earth, suddenly you are thrown into the center prison. How do you feel? நீங்கள் பூமியில் ஒரு நல்ல அரண்மனையிலிருந்து திடீரென்று மத்திய சிறைச்சாலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்றால் எப்படி உணர்வீர்கள்? But then suddenly what Jesus told me, it was ringing in my ears. என்றாலும் இயேசு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் என்னுடைய செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. When I asked Jesus, Lord, is it a dream or real? He told, it's real. ஆண்டவரே, இது கனவா அல்லது உண்மையான சம்பவமா என்று நான் கேட்ட பொழுது அவரது உண்மையான சம்பவம் என்று சொன்னார். Then I realized one day it's going to be real. அப்பொழுது நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால் ஒரு நாள் நிச்சயமாகவே இந்த சம்பவம் உண்மையாக நிறைவேறும். Definitely the trumpet will sound. நிச்சயமாகவே எக்காலம் தொனிக்கும். From all over the world, dead and living saints will arise. உலகம் முழுவதிலும் இருந்து மரித்த ஜீவனோடு இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். The word of God is very true. தேவனுடைய வசனம் மிகவும் உண்மையா இருக்கிறது. And by grace we will fly to glory. தேவனுடைய கிருபையினாலே நாம் அந்த மகிமைக்கு பறந்து செல்வோம். By the way, by the grace of God, when we see Jesus, தேவனுடைய கிருபையினாலே நாம் நம்முடைய இயேசுவை காணும் பொழுது, tell me, what are you going to tell first to Jesus? முதலாக இயேசுவினிடத்திலே நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? Have you ever thought about it? அதை குறித்து எப்பொழுதாகிலும் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? What is the first thing you are going to speak to Jesus? இயேசுவை நீங்கள் பரலோகத்தில் கண்ட மாத்திரத்தில் முதலாவதாக நீங்கள் அவரிடத்தில் என்ன சொல்வீர்கள்? As soon as you see Jesus, what are you going to speak? Are you ready for that? இயேசுவை கண்ட மாத்திரத்தில் என்ன சொல்ல போகிறீர்கள்? முதலாவதாக இயேசுவை நீங்கள் காண ஆவலாக இருக்கிறீர்களா? Maybe during this meeting Jesus may come. ஒருவேளை இந்த கூட்டங்கள் நடுவிலும் கூட இயேசு வரலாம். Before the Bible study finishes, he may come. ஒருவேளை இந்த வேதபாடம் முடிவதற்கு முன்பாகவே இயேசு வரலாம். What are you going to speak? நீங்கள் அவரிடத்தில் என்ன பேச போகிறீர்கள்? May I tell you what you will do? நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று நான் சொல்லட்டுமா? I am telling in my view, not from the Bible. நான் வேதத்திலிருந்து அல்ல, நான் யூகிக்கிறதை சொல்கிறேன். We will be thrilled and filled with such a joy and excitement and glory and majesty, we will not be able to open our mouth. தேவனுடைய மகிமையினால், சந்தோஷத்தினால்,
நாம் நம்ம நாவால் வர்ணிக்க முடியாத அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, சந்தோஷத்தில் நிறைந்து நாம் அந்த ஆனந்த பரவசத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை கண்ட மாத்திரத்தில் நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கும். We will be lost for words. நாம் அப்படி அந்த அனுபவங்களில் நாம் மூழ்கி விடுவோம். We won't be able to express our gratitude to the Lord. நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க கூடாத விதத்தில் நாம் அந்த சந்தோஷத்தில் மூழ்கி இருப்போம். There was a time I used to think, நான் விதமாக நினைத்த சந்தர்ப்பம் உண்டு. in the Bible there are so many things I don't understand. When I see Jesus I will ask him. வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் எனக்கு தெரியவில்லை, ஆனால் இயேசுவை காணும் பொழுது நான் அதையெல்லாம் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று நினைத்தேன். So many things happening in life I don't understand. When I see him I will ask him. என்னுடைய ஜீவியத்தில் சம்பவிக்கிற பல காரியங்களை கூட நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன், என்றாலும் நான் இயேசுவை காணும் பொழுது அவைகளெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வேன். But later on I realized I was wrong. ஆனால் அதன் பின்புதான் அது தவறானது என்கிறதை நான் விளங்கிக் கொண்டேன். When we will see Jesus, நாம் இயேசுவை காணும் பொழுது all our questions, நம்முடைய all our doubts will be answered by the face of Jesus. நம்முடைய எல்லா கேள்விகள், நம்முடைய எல்லா சந்தேகங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திலிருந்தே நமக்கு பதில் கிடைத்துவிடும். That very face will dispel every darkness, every question, every doubt. அவருடைய மகிமையுள்ள அந்த முகம் நமக்குள் இருக்கிற எல்லா அந்தகாரத்தையும், கேள்விகளையும், மற்ற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அகற்றிவிடும். There was a time I used to think, when I see Jesus, first I will thank him, Lord, I never deserved to come here. Thank you for bringing me. நான் இப்படியாக சிந்தித்ததான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்தில், ஆண்டவரே, நான் இங்கே வருவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்கியம் தந்தபடியால் நான் எனக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நான் சொல்வேன் என்று நினைத்தேன். But later on I realized I am wrong. ஆனால் அது தவறு என்று பின்பு நான் அதை விளங்கிக் கொண்டேன். Because once we see Jesus, our heart will be full of gratitude. So much gratitude comes, we won't be able to express it in words. நாம் நம்முடைய இயேசுவை காணும் பொழுது நம்முடைய இருதயம் அவரை பற்றியதான நன்றியினால் மிகவும் அதிகமாக நிரம்பி இருக்கும் பொழுது அதை நாம் நம்முடைய வாயினால் வர்ணிக்க கூடாதபடி நாம் செயலற்றவர்களாக, பேச்சற்றவர்களாய் மாறிவிடுவோம். There was a time I used to think, what is the first thing that I am going to do when I see Jesus? இயேசுவை நான் பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து நான் யோசித்ததான சந்தர்ப்பம் உண்டு. I used to think, the first thing that when I see Jesus, I want to fall at his feet and kiss, hold his feet and kiss and cry for a while. நான் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை முத்தமிட்டுக் கொண்டே இருந்து கண்ணீர் விட வேண்டும், அழ வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். Tears of gratitude. நன்றியினால் நிறைந்த கண்ணீர். But then I realized I am wrong. I will not be allowed to cry in heaven. அதன் பின்பு நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால், நான் யோசித்தது தவறு. ஏனென்றால் பரலோகத்திற்கு போன பின்பு என்னை அங்கே அழவே விட மாட்டார்கள். Beloved ones, as we understand the word of God, as God enlightens his word to us, we will be growing in that knowledge of God. What you understood 10 years ago, perhaps today you will realize there is something greater, better knowledge than that we will have. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய வசனத்தை நம்முடைய ஜீவியத்தில் பிரகாசிக்க செய்து அவருடைய வசனத்தை பற்றி நாம் சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது 10 வருஷங்களுக்கு முன்பாக நமக்கு என்ன அறிவு இருந்ததோ அதை பார்க்கலும் இன்னும் மேன்மையான ஒரு அறிவை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அந்த அனுபவத்தில் வளர்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். One thing I tell you, the moment we see Jesus, it's going to be the most exciting moment. ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணக்கூடிய அந்த க்ஷண பொழுது நம்முடைய ஜீவியத்தில் மிகுந்த பரவசமூட்டும் ஒரு சம்பவமாக இருக்கும். Now we know Jesus, as the word of God says, through a mirror, darkly. இப்பொழுது வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடியில் காண்கிறதை போல இயேசுவை காண்கிறோம். But that time the mirror will be removed. ஆனால் அந்த வேளையில் அந்த கண்ணாடி அகற்றப்பட்டுவிடும். Now God's word is like a mirror also. இப்பொழுது தேவனுடைய வசனமும் கூட ஒரு கண்ணாடியை போல நமக்கு இருக்கிறது. All the word of God we don't understand perfectly. எல்லா தேவனுடைய வசனங்களையும் நாம் நன்றாக அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். But when we see Jesus, ஆனால் நாம் நம்முடைய இயேசுவை பார்க்கும் பொழுது that fullness of glory and majesty, அவருடைய மகிமை, மகத்துவம் நிறைந்த அவரை காணும் பொழுது
we will not have any words to express our joy. நம்முடைய சந்தோஷத்தை வர்ணிக்க நமக்கு வார்த்தைகளே இருக்காது. Now can you guess, when we see Jesus, what Jesus is going to speak to us? இப்பொழுது நாம் நம்முடைய இயேசுவை காணும் பொழுது இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? Have you ever thought about it? அதை குறித்து எப்பொழுதாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? What Jesus, first time when Jesus sees you, what is he going to say? முதலாக இயேசு உங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்ல போகிறார்? Can you guess? Of course, I don't read it in the Bible. I am just guessing and telling. Please don't indoctrinate what I am telling now. இதை குறித்து வேத வசனத்தில் எல்லாம் நாம் படிக்கவில்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் சொல்கிறேன். ஆகவே வேத வசனத்தில் இப்படி இல்லை என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். What do you think Jesus will speak to you? நீங்கள் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவர் முதலாக உங்களை பார்த்து என்ன பேசுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? You miserable sinner, I forgave your sin. Anyway, you did so many mistakes. Anyway, come inside. நீ நிர்பந்தமான ஒரு பாவி, உனக்கு எவ்வளவு உன்னுடைய ஜீவியத்தில் குற்றங்கள் குறைகள் இருந்தது, அவைகளெல்லாம் நான் மன்னித்தேன், பரவாயில்லை, நீ வா பரலோகத்திற்கு என்று சொல்வாரா? Is he going to say like that? அப்படி சொல்ல போகிறாரா? I remember all the terrible things you have done on earth. நீ பூமியில் இருந்த பொழுது செய்த எல்லாம் பயங்கரமான காரியங்கள் எனக்கு தெரியும். Anyway, come inside. ஏதோ பரவாயில்லை, உள்ளே வா. What is he going to say? அவர் என்ன சொல்ல போகிறார்? I am telling my opinion. என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். His heart will be filled with more gratitude than you and I. உங்களுக்கும் எனக்கும் அவர் பேரில் இருக்கிற நன்றியை பார்க்கலும் அவருடைய இருதயம் நம்மேல் மிகுந்த நன்றியினால் நிறைந்திருக்கும். We think that we are going to be grateful to the Lord for bringing us to the mid sky to meet Jesus in heaven. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் சந்திக்கும்படியாக மத்திய ஆகாயத்தில் அவர் நம்மை கொண்டு செல்ல போகிறபடியால் நாம் அவரை துதிக்கும் நன்றியினால் நிறைந்திருப்போம் என்று நாம் நினைக்கிறோம். But we don't realize how much happy, joyful Jesus will be. ஆனால் இயேசு எவ்வளவு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருப்பார் என்பதை நாம் நினைக்கிறதில்லை. My child, all that I suffered on earth was for you. என் பிள்ளையே, நான் பாடுபட்டதெல்லாம் உனக்காகத்தான். I am glad all my sufferings are not in vain. என்னுடைய பாடுகள் ஒன்றுமே வீணாக போகவில்லை என்று இப்பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். My greatest desire was somehow to bring you from this miserable earth to my presence. என்னுடைய மிக பெரிய வாஞ்சை என்னவென்றால் இந்த மோசமான பூமியிலிருந்து உன்னை என்னுடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். I suffered a lot for you. அதற்காக நான் ஏராளமாய் பாடுபட்டேன். Even after I ascended to heaven at the right hand of my Father, I was interceding for you to forgive you and bring you to my presence. நான் பரலோகத்துக்கு எழுந்தருளி போன பின்பும் கூட பிதாவின் வலது பாரசில் இருந்து கொண்டு எப்படியாகிலும் உன்னை அவர் பரலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உனக்காக நான் பரிந்து பேசி இருக்கிறேன். My child, you never knew how much I suffered for you. என் பிள்ளையே, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பது உனக்கு தெரியாது. How much I loved you. நான் உன்னை எவ்வளவாக நேசித்தேன் என்பது உனக்கு தெரியாது. Now I am glad. இப்பொழுது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். All my sufferings became fruitful. என்னுடைய பாடுகள் எல்லாம் மிகுந்த பலனுள்ளதாக மாறி இருக்கிறது. I am glad to see you. நான் உன்னை காண மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I don't think Jesus will say all these words from his tongue, from the mouth to know. I don't think so. இயேசு நம்மை பார்த்து இவை எல்லாவற்றையும் அவருடைய வாயினால் உச்சரித்து சொல்வார் என்று நான் நினைக்கவில்லை. I think he will be lost for words. அவர் நம்மை காணும் பொழுது நம்மை பற்றி ஒன்றும் பேசக்கூடாத அளவுக்கு அவரே அப்படி அது லயித்து விடுவார் என்று நான் நினைக்கிறேன். He will not have any words to express his joy, gratitude and happiness in seeing you and me. உங்களையும் என்னையும் பரலோகத்தில் காணும் பொழுது அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி இவைகளை அவரால் வர்ணிக்க கூடாத அளவுக்கு அவர் அப்படி காணப்படுவார். In Zephaniah 3:17 we read, he will rest in his love. செப்பனியா 3:17 வசனத்தில் அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் இளைப்பாறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Some other translation says he will be silent in his love. வேறு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அவருடைய அன்பு நிமித்தம் அவர் அங்கே அப்படியே அமைதியாகி விடுவார். He will be silent in his love. அவருடைய அன்பு நிமித்தம் அன்பில் அவர் அமைதியாகி விடுவார். His love will be so much
And joy will be so much. Happiness will be so much. When he will see you and when he will see me, he will be silent in love. அவருடைய அன்பு, அவருடைய நன்றி, அவருடைய மகிழ்ச்சி உங்களையும் என்னையும் அவர் பரலோகத்தில் காணப்பொழுது அவ்வளவு மிகுதியா இருக்கிறபடினால் அவர் அப்படியே பேசக்கூடாதபடிக்கு அப்படியே அமைதியாகி விடுவார். Many years ago, from my hometown, I went to work in Bombay in a small office. பல வருஷங்களுக்கு முன்பாக நான் இருந்ததான என்னுடைய வீடு காணப்பட்டதான அந்த கிராமத்திலிருந்து ஒரு சிறிய அலுவலகத்தில் வேலை செய்யும்படியாக நான் பாம்பே சென்றேன். And my parents never missed me all my life, not even for 1 week. அதுவரையிலும் என்னுடைய பெற்றோர் ஒரு வாரம் கூட என்னை பிரிந்து இருந்ததில்லை. But after going to Bombay, life was a struggle. After 2 years only I was able to go to visit my home. பாம்பே நான் சென்ற பின்பு என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த இன்னல்கள் காணப்பட்டபடியினால் ஏறக்குறைய 2 வருஷங்களுக்கு பின்புதான் மறுபடியும் நான் என்னுடைய வீட்டிற்கு போக முடிந்தது. So by the time I got home, my mother had gone to the market. நான் வீட்டிற்கு சென்ற வேளையில் என்னுடைய தாயார் கடைவீதி மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தார்கள். Somebody ran to the market and told, your son has come from Bombay. யாரோ அவர்களுக்கு தொலைபேசியில் உங்களுடைய மகன் பாம்பேயிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார்களாம். She left everything that she went to the market and ran towards the house. கடையில் வாங்க போன அந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள். After 2 years she was seeing me. 2 வருஷங்களுக்கு பின்பு அவர்கள் என்னை பார்க்கிறார்கள். I still remember she came and stood there silent, didn't say a word. இன்றைக்கும் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் திரும்பி வந்து என்னை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே நின்று விட்டார்கள். அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. For a long time she stood like a statue looking at me. நீண்ட நேரம் ஒரு சிலையை போல அப்படியே எனக்கு முன்பாக நின்று என்னை பார்த்து கொண்டே இருந்தார்கள். That is what Zephaniah 3:17 says. He will be silent in his love. இதைதான் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது. அதாவது அவர் அவருடைய அன்பில் அப்படியே அமைதியாகி விடுவார். He has such, your love and my love to Jesus is like a drop in the ocean. உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பு நான் இயேசுவின் பேரில் காண்பிக்கிற அன்பு சமுத்திரத்தில் இருக்கிறதான ஒரு துளி வெள்ளத்தை போன்றதுதான். But the love of Jesus towards you and me is like a huge ocean. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உங்கள் மேலும் என் பேரிலும் செலுத்துகிற அன்போ ஒரு பெரிய சமுத்திரத்தை போன்று அவ்வளவு பெரியது. Now how many times we doubt the love of Jesus? நாம் எத்தனை சந்தர்ப்பங்கள் முறை அவருடைய அன்பில் நாம் சந்தேகப்பட்டிருக்கிறோம். When God doesn't answer the prayer the way we want, when our will is not done, we get crushed and we murmur against the Lord and complain. தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்த பொழுது, நம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்த பொழுது நாம் உடைந்து தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களாக முறுமுறுக்கிறவர்களாக இருந்திருக்கிறோம். But beloved ones, that moment when we see Jesus, all those limited love will leave and go from us. அருமையானவர்களே, நான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை காண்கிறதான அந்த சமயத்தில் நம்முடைய எல்லைக்குள் பெற்றிருக்கிறதான அந்த அன்பினுடைய அந்த எல்லைகள் முற்றிலும் அகன்று போய்விடும். We will know him as he is. அவர் இருக்கிறவண்ணமாக நாம் அவரை அறிந்து கொள்வோம். That means how much love he had, that time only we are really going to perfectly realize. அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு செலுத்தினார் என்பதை அப்பொழுதுதான் நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள போகிறோம். How much of wisdom and grace he had and gave, trying to give to us, that time only we understand. அவர் நமக்கு எவ்வளவு ஞானத்தையும் கிருபையெல்லாம் தந்திருக்கிறார் என்கிறதை அப்பொழுதுதான் நாம் முற்றிலுமாய் அறிந்து கொள்வோம். That joy when we see the face of Jesus, unimaginable, indescribable. நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள போகிறதான சந்தோஷமானது நாம் வர்ணிக்க இயலாதது, நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது. அளவற்ற ஐஸ்வர்யத்தின் நீரவே, விலையேற பெற்ற நல் பொக்கிஷமே, அளவற்ற ஐஸ்வர்யத்தின் நீரவே, விலையேற பெற்ற நல் பொக்கிஷமே, அளவற்ற நாயோகம் நானும் இளைய ஆனந்த நாமங்கள் நாம் பெறுவேன். அளவற்ற நாயோகம் நானும் இளைய ஆனந்த நாமங்கள் நாம் பெறுவேன்.
also had a doubt, rather a question I would say. How are we going to spend billions and billions of ages in heaven? பரலோகத்தில் பல கோடிக்கணக்கான காலங்கள், யுகங்களை நாம் எப்படி செலவழிக்க போகிறோம் என்கிறதை பற்றி ஒரு சந்தேகம் அல்லது அதை குறித்த ஒரு கேள்வி எனக்குள்ளும் கூட இருந்ததுண்டு. Yes, I will see the garden and the goodness and the transparency and the jasper wall and the pearly gate, but after few days we don't want to see it again. அங்கே காணப்படுகிறதான நல்ல தோட்டங்கள், நல்ல காரியங்கள், பளிங்கு போல் இருக்கிறதான வீதிகள், மதில்கள், மற்ற இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தால் ஏதோ கொஞ்ச நாட்கள் அதை பார்த்து கொண்டிருக்கலாம். அதன் பின்பு என்ன செய்வது? All right, few years we will be looking at Jesus, but after looking at Jesus after few years, it is good to look, but little bit of boredom may be there, I thought. பரலோகத்தில் போன பின்பு சில வருஷங்கள் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சில வருஷங்கள் பார்த்து கொண்டிருந்த பின்பு அதன் பின்பும் அப்படியே நாம் முதல்ல இருந்தது போல அது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்குமா என்றெல்லாம் நான் யோசித்திருக்கிறேன். All right, we will see our family members, people from our village, people from our church, people from that world and that country. We will see few years and we will see them and greet them and speak about the life they had on earth, how they came to heaven. But after few years that also will be over. நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள், நம்முடைய சபையினுடைய அங்கத்தினர்கள், நம்முடைய கிராமத்தில் இருந்ததான நம்ம அறிமுகமானவர்கள், மற்ற பல தேசங்களிலிருந்து வந்ததான அநேகரை நாம் கண்டு அவர்கள் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர்கள் செய்த ஜீவியத்தை குறித்து எல்லாம் அவர்களோடு சம்பாஷித்து சில வருஷங்கள் இப்படி எல்லாம் செய்யலாம். அதற்கு பின்பு என்ன சம்பவிக்கும்? All right, tree of life and luscious fruits there and it's very delicious. We will eat few years, but every day eating the same fruit, maybe little bit we get bored. ஜீவ விருட்சத்தின் கனி உண்டு, மற்றும் விலையேறப்பட்ட விருட்சத்தின் கனிகள் உண்டு, சுவையான கனிகள் எல்லாம் உண்டு. ஏதோ சில வருஷங்கள் அவைகளை நாம் புசித்து அனுபவிக்கலாம். ஆனால் தொடர்ந்து அவைகளை புசித்துக் கொண்டிருந்தால் அது நமக்கு சலிப்பை உண்டாக்கிவிடும் அல்லவா? All right, there is a garden of roses and singing and various other blessings. All right, few years we will enjoy that also. Then what will we do? ரோஜா பூக்கள் உள்ள தோட்டங்கள் மற்றும் வாசனை மலர்கள் உள்ள தோட்டங்கள், இப்படிப்பட்ட சில நல்ல காரியங்கள் சில வருஷங்கள் இவைகளை அனுபவிக்கலாம். அதற்கு பின்பு அது நமக்கு சலிப்படைந்து விடும் அல்லவா? Because many thousands and thousands of years, what are we going to do? பரலோகத்திலே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்க போகிறோமே, அப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? Then only one thing the Lord enlightened from the word of God. அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை தேவனுடைய வசனத்திலிருந்து தேவன் எனக்கு தெளிவுபடுத்தினார். Once we leave this body, get resurrected body, time stops. நாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த மாம்ச சரீரத்தை விட்டு வெளியே நாம் வந்து உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய விஷயத்தில் நேரம் அதோடு முடிவடைந்து விடும். Time cannot captivate us. நேரம் நம்மை ஒருபோதும் ஆண்டு கொள்ள முடியாது. We will be free from time. நேரம் காலத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுவிக்கப்பட்டு விடுவோம். Now we know in this world we struggle with time. இப்பொழுது இந்த பூமியிலே ஜீவிக்கிற வேளையிலே நாம் இந்த நேரத்தோடு கூட பல சமயங்களில் போராடுகிறோம். Say you want to go for an interview, a test is given 30 minutes, but you may feel 2 hours needed to answer that. You are struggling for time. உதாரணமாக நீங்கள் ஒரு நேர்முக வர்ணனைக்கு சென்று அங்கே உங்களுக்கு கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டு 30 நிமிஷத்துக்குள் எழுதி முடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுகிறது. அப்பொழுது அது உங்களுக்கு எவ்வளவு போராட்டமாக இருக்கும். Say 5 o'clock you are coming out of the office, 5:10 there is a train in Tambaram. To catch that you are struggling to fighting to get within that 10 minutes. So it's such a struggle to catch the train in 10 minutes time. அலுவலகத்திலிருந்து 5 மணிக்கு வருகிறீர்கள், 5:10 தாம்பரத்தில் நீங்கள் வேறொரு ட்ரெயினில் நீங்கள் ஏற வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த 10 நிமிஷத்தில் போய் அந்த ட்ரெயினை அந்த ஸ்டேஷனுக்கு போக நேரத்தோடு நீங்கள் எவ்வளவு போராடி போய் அங்கே போக வேண்டியிருக்கிறது. In this body while remaining, time captivates us. இந்த சரீரத்திலே நாம் காணப்படும் பொழுது நேரம் நம்மை ஆண்டு கொள்கிறது. Say my preaching is boring. என்னுடைய பிரசங்கம் சலிப்பாக இருக்கிறது. I am preaching say 3 hours. நான் 3 மணி நேரத்துக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Some people after hearing itself they are shocked. இதை கேட்கும் பொழுதே சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. And it's such a boring sermon. எவ்வளவு சலிப்பான ஒரு பிரசங்கம்.
So you want the time to soon go. நேரம் சீக்கிரமாக முடிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். It is so boring. ஏனென்றால் அவ்வளவு சலிப்பாக இருக்கிறது. And that is why some people will lean on the wall and sleep also. I don't blame them for that. ஆகையினால் தான் சிலர் அப்படியே சுவர் மேல் சார்ந்து கொண்டு தூங்கியும் விடுகிறார்கள். அவர்களை நான் குற்றப்படுத்தவில்லை. So waiting to see the time goes. Soon the time should go. எப்பொழுது நேரம் முடியும் என்று அடிக்கடி கடிகாரத்தை பார்த்துக்கொண்டு நாம் நேரத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். While we are living on earth, time has got mastery over us. நாம் இந்த சரீரத்தில் ஜீவிக்கும் பொழுது நேரமானது நம்முடைய ஜீவியத்தை நம்மை முற்றிலுமாய் ஆண்டு கொள்கிறது. Now you and I cannot fully understand this truth. இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் இப்பொழுது முற்றிலுமாக விளங்கிக் கொள்ள முடியாது. Only when we get the resurrected body only we'll know this blessed truth about the time that we will be free from the prison of time. நேரம் என்கிறதான சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதை பற்றியதான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியத்தை உயிர்த்தெழுந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்ட பின்புதான் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். It will be a blessed freedom. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சுயாதீனமாக விடுதலையாக இருக்கும். In human vocabulary I am limited to describe, but let me say in a way. மனுஷ வார்த்தைகளினால் அதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை என்றாலும் அந்த குறுகிய அளவில் அதை நான் சொல்லுகிறேன். When we see Jesus, இயேசுவை நாம் காணும் பொழுது, the most glorious face, அவருடைய மகிமை நிறைந்த அந்த முகத்தை காணும் பொழுது, one who is fairer than 10,000, 10,000 பேரிலும் சிறந்தவராகி அவரை காணும் பொழுது, when we see the rose of Sharon and the lily of the valleys, சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமாகி அவரை காணும் பொழுது, when we see him the bright and the morning star, அதிகாலையின் விடிவெளியாகி அவரை நாம் காணும் பொழுது, we will be most excited. நாம் மிகுந்த பரவசம் அடைவோம். And that most excited state will continue for all eternity, as if all eternity, not even one split second is gone. அந்த அவரை காணும் பொழுது உண்டாகிற அந்த பரவசத்தின் அந்த அனுபவமானது நித்தியம் முழுவதும் தொடரும். என்றாலும் நேரம் பொறுத்தவரையில் ஒரு வினாடியினுடைய ஒரு துளி கூட கடந்து போனது போல இருக்காது. I know you cannot understand fully. I also don't understand fully. நீங்கள் அதை சரி முற்றிலுமாய் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். நானும் கூட அதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். Because time stops. It's like you look at Jesus, gazing at him all eternity, as if you just gazing at him, and only not even half a second gone, all eternity it will be like that. நீங்கள் உயிர்த்தெழுந்த பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நேரம் நின்றுவிடும். அதன் பின்பு நீங்கள் நித்தியம் முழுவதும் நீங்கள் அவரை பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட அரை வினாடி கூட கடந்தது போல தெரியாது. Not only we will be free from the time, we will be free from space. நாம் நேரத்தில் இருந்து விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, இடத்தை விட்டு கூட நாம் விடுவிக்கப்பட்டு விடுவோம். Now from here, if you are to go to New York, even if you catch so many flights, it will take couple of days. நீங்கள் இங்கே இருந்து நியூயார்க் போக வேண்டும் என்று பல விமானங்களில் நீங்கள் ஏறி சென்றாலும் குறைந்தது 2 நாட்கள் ஆகும். But in resurrected body you are free from space. ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்திலோ அந்த இடத்தை பற்றியதான காரியத்திலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட்டு இருப்பீர்கள். If you want to go just now to New York, you think and you are there. நியூயார்க் போக வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிற அந்த வேளையில் தானே அங்கே இருப்பீர்கள். In millennium, saints will be traveling like that. 1000 வருஷ அரசாட்சியில் பரிசுத்தவான்கள் இவ்விதமாக தான் பிரயாணம் செய்வார்கள். You don't need any passport or visa or anything. உங்களுக்கு பாஸ்போர்ட், விசா இப்படிப்பட்ட ஒன்றுமே தேவையில்லை. Space, you will be free from the limitations of the space. இடத்தினுடைய அந்த எல்லை அல்லது இடத்தினுடைய அந்த வரையறைக்குள்ளே அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுவீர்கள். Mountains or ocean, even walls cannot hinder you. மலைகளோ சமுத்திரமோ சுவர்களும் கூட நீங்கள் கடந்து செல்வதை தடை செய்ய முடியாது. Jesus in the resurrected body, when all the doors were closed, he came inside the room and told, peace be unto you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அடைக்கப்பட்டிருந்ததான அந்த அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். So that glorious body, we will be free from time, we will be free from space, we will be
free from all these materials of the world. நாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நேரத்திலிருந்து முற்றிலுமாய் விடுபட்டிருப்போம், இடத்திலிருந்து முற்றிலுமாய் விடுபட்டிருப்போம். இந்த பூமிக்குரிய அல்லது உலகக்குரிய உலக பிரகாரமான சகல காரியங்களிலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருப்போம். So all eternity will appear just not even one split second. முழு நித்தியமும் ஒரு வினாடினுடைய பாதி அந்த நேரம் போல கூட நமக்கு காணப்படாது. And New Jerusalem and Zion will appear like our sweet home. புதிய எருசலேமும் சீயோனும் நம்முடைய இன்பமான அல்லது இனிமையான வீட்டை போல காணப்படும். Although in one sense it is a vast land, but in another sense, in the resurrected body, it is just my personal sweet home. ஒரு விதத்தில் அது மிகப்பெரிய ஒரு இடமாக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த சரீரத்திலோ நமக்கு அது மிகவும் இனிமையான ஒரு வீடாக, நம்முடைய வீடாக இருக்கும். That sweetness and the greatness of heaven will depend upon our purity, humility and pure love. These are the three important things. பரலோகத்தில் அந்த இனிமை, அந்த மேன்மை எல்லாம் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய தூய்மை, நம்முடைய தாழ்மை, தேவன் பேரில் இருக்கிற நம்முடைய அன்பு, இந்த மூன்று காரியங்களை சார்ந்துதான் காணப்படுகிறது. It doesn't mean that our prayer life, we should not have prayer life, we should have faith, but all these things with earth, everything, our faith, our hope, our prayer life, all finished with earth. In heaven we don't pray. நம்முடைய ஜெப ஜீவியம், விசுவாச ஜீவியம், நம்பிக்கை ஜீவியம் இவையெல்லாம் அவசியமில்லை என்று அல்ல. இவைகளெல்லாம் இந்த பூமியில் இருக்கும் வரையில் தான், இந்த பூமியில் இருக்கும் வரையில் தான் அவைகள், பூமியை விட்டு நாம் போன பொழுது அவைகளெல்லாம் முடிந்துவிடும். In heaven there is no need of faith and hope. It's faith and hope all materialized. பரலோகத்துக்கு போன பின்பு நமக்கு விசுவாச நம்பிக்கை தேவையில்லை. ஏனென்றால் அவைகளெல்லாம் அங்கே அவைகளெல்லாம் முற்றிலுமாய் நிறைவேற்றப்பட்டு விட்டன. Our home in heaven will be according to our character. நம்முடைய முழு பரலோகம் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறதோ அதை சார்ந்துதான் இருக்கிறது. Out of them three are important, like spirit, soul and body. நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது போல இவைகள் எல்லாவற்றிலும் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் மிகவும் அவசியம். Like Father, Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவர் இருக்கிறது போல three divine character, very important. மூன்று தெய்வீக குணாதிசயங்கள் நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் அவசியம். Purity, humility and love. தூய்மை அல்லது பரிசுத்தம், தாழ்மை, அன்பு. In this, according to the development of this character, our heavenly home, the sweet home will be. நம்முடைய சுபாவமானது எவ்விதமாக கட்டியெழுப்பப்படுகிறதோ அல்லது விருத்தி அடைகிறதோ அதை போல் அதற்கேற்றபடிதான் நம்முடைய பரலோகத்தின் இனிமையான வீடு காணப்படும். That our sweet home in heaven will be founded on Jesus, the rock of ages. It is unshakable. பரலோகத்தில் காணப்பட போகிற நம்முடைய இந்த இனிமையான வீடு பிளவுள்ள கண்மலையாகிய, அசைவில்லாத கண்மலையாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் இடப்பட்டதாக இருக்கும். On earth, sometimes you may need insurance for your house because of earthquake, flood, fire, etc. But in heaven, in that home, no insurance needed, no fire, no earthquake, and there is no flood, etc. இந்த பூமியிலே உங்களுடைய வீடு வெள்ளத்தினாலோ அல்லது நெருப்பினாலோ அல்லது பூமி எதிர்ச்சினாலோ சேதமடைந்தால் அதற்கு காப்பீடு அல்லது இன்சூரன்ஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலோ நெருப்பும் இல்லை, வெள்ளமும் இல்லை, பூமி எதிர்ச்சியும் இல்லை. ஆகவே பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய இனிமையான வீட்டிற்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. That house will never grow old. Every day it becomes fresh, newer and newer every day. அந்த பரலோகத்தின் வீடு ஒரு நாளும் பழமை அடைந்து போவதே இல்லை, பழையதாக போவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அது புதியதாகவே காணப்படும், புதுமையாகவே இருக்கும். And no light needed, because Jesus Christ will be the light of that land. அங்கே வெளிச்சத்திற்கு விளக்கு அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்காக, அவரே வெளிச்சமாக இருப்பார். And there will be no death.
அங்கே மரணம் இல்லை. No tears as we heard yesterday. நேற்று நாம் கேள்விப்பட்டது போல அங்கே கண்ணீர் இல்லை. And there no kerchief needed for us because Jesus will be wiping away all the tears. அங்கே நம்முடைய கண்ணீரை துடைக்க நமக்கு கர்ச்சீஃப் தேவையில்லை, ஏனென்றால் இயேசு நம்முடைய கண்ணீரை துடைப்பார். There will be no weariness or tiredness there because Christ will be the fountain of life, refreshing our spirit, soul and body. இயேசு கிறிஸ்து ஜீவ ஊற்றாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறபடியால் அங்கே நமக்கு சோர்வோ களைப்போ ஒன்றுமே இருக்காது. And in that heavenly home, eternally sweet melodious music will be flowing all through. அந்த பரம வீட்டில், பரலோகத்திலுள்ள வீட்டில் இனிமையான இசை எப்போதும் துணித்துக் கொண்டே இருக்கும். There will be no devil or his evil angels anywhere there to threaten or frighten us. நம்மை பயமுறுத்தவோ நம்மை பயப்படுத்தவோ அங்கே பிசாசோ அவனுடைய பொல்லாத தூதர்களோ ஒருவருமே இல்லை. And that home will be made of most precious stone called jasper, transparent. அந்த வீடு மிகவும் விலையேற பெற்ற கல்லாகிய பளிங்கு கல், துலாம்பரம் போன்ற பளிங்கு கல்லினாலே செய்யப்பட்டிருக்கிறது. All these truths, most of the truths what I am mentioning is in Revelation chapter 21. You can find no time to read all of them. நான் உங்களுக்கு இப்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ளன. அவைகளை இப்பொழுது படித்து காண்பிக்க நேரமில்லை. And that our home in heaven is being designed, prepared and built by the greatest builder, the best architect, the Lord Jesus Christ. பரலோகத்தில் இருக்கிறதான நம்முடைய வீடு மிகவும் மேன்மையான சிற்பாசாரியாகிய கட்டிட நிபுணராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் திட்டமிடப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. About that heaven we read in 1 Corinthians chapter 2 verse 9, eye has not seen nor ear heard nor entered into the heart of man the things or the heavenly blessings prepared for us who love him. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவரின் அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதில்லை. Before we go further, we want to sing that only just 3 stanzas. Some of you may know there's a land that is fairer than day and by faith we can see it far. Shall we sing that? நாம் தொடர்ந்து இந்த தூது கேட்பதற்கு முன்பாக ஜோதி தோன்றும் தேசம் உண்டு என்ற அந்த பாடலை ஆங்கிலத்தில் 3 சரணங்கள் உள்ளன. நாம் அதை பாடலாம். When we are singing, please just 1 or 2 minutes only we are going to sing. Meditate on the beautiful land of glory we all are going to be. நாம் அதை பாடும் பொழுது சில நிமிஷங்கள் தான் பாட போகிறோம். நாம் காணப்பட போகிறதான அந்த மகிமையான தேசம் of time, we will sing Tamil only the first stanza and the verse Jodi Thondrum ஒரு தேசம் உண்டு. நேரம் குறுகி இருக்கிறபடினால் தமிழில் உள்ள அந்த பாடலின் சரணத்தையும் பல்லவியும் ஒரு சரணம் பல்லவி மாத்திரம் பாடும். ஜோதி தோன்றும் தேசம் உண்டு
Beloved ones, do you know how beautiful will be our sweet home there up in heaven? அருமையானவர்களே, பரலோகத்தில் இருக்கிறதான நம்முடைய அந்த இனிமையான அந்த வீடு எவ்வளவு இனிமையாக இருக்க போகிறது தெரியுமா? Jesus told, I go to prepare a place for you. இயேசு சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போகிறேன். Let me tell it in a down to earth language. I am going to prepare a home for you. இன்னொரு விதத்தில் சொன்னார், உங்களுக்காக ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். And 2000 years ago he went to prepare that home for us. நமக்காக அந்த வீட்டை ஆயத்தப்படுத்தும்படியாக 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் சென்றார். This earth Jesus created, our God created in 6 days. How beautiful it is. இந்த பூமியை 6 நாட்களில் நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டித்தார். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. The snow-clad mountains and the beautiful multicolored the birds and the blue ocean, all this so beautiful. அழகான மேகங்கள், பலவிதமான வண்ணங்கள் உள்ளதான பறவைகள், நாம் காணக்கூடியதான அழகான அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் காண்கிறோம். This earth was much more better than what we see here, because man who was created, because when he sinned, most of the glory of this earth also gone. இந்த பூமியானது இப்பொழுது நாம் காண்கிறதை பார்க்கலாம் இன்னும் எவ்வளவோ மேன்மையாக இருந்தது என்றால் அந்த முதலாவது மனுஷன் பாவம் செய்தபடினால் அந்த எல்லா மகிமையும் மேன்மையும் போய்விட்டது. If in 6 days the God created such a beautiful world, the same God with same hands still not finished preparing your home, my home, for the last 2000 years, then just imagine how beautiful it will be. 6 நாட்களில் இந்த உலகத்தை தம்முடைய கரத்தினால் சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த உலகம் இவ்வளவு அழகாக அருமையாய் காணப்படும் என்றால் ஏறக்குறைய 2000 வருஷங்கள் ஆனாலும் இன்னும் அவர் தன்னுடைய கரத்தினாலே உண்டாக்கி கொண்டிருக்கிற உங்களுடைய வீடும் என்னுடைய வீட்டின் வேலையும் இன்னும் முடியவில்லை. அப்படி என்றால் அந்த வீட்டினுடைய அழகு இன்னும் எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். Oh, perhaps tonight the work may be finished and our mansion will be ready and Jesus may come perhaps tonight, we don't know. ஒருவேளை இன்றிரவு அந்த வேலை முடிவடைந்து நம்முடைய மாளிகையினுடைய வேலை முடிவடைந்து இயேசு நம்மை அழைத்து செல்ல வரலாம். Beloved ones, concentrate on 3 things in our character. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் 3 குணாதிசயங்களில் முற்றிலுமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். Purity, humility and divine love. பரிசுத்தம், தாழ்மை, தெய்வீக அன்பு. This represent our triune God also. இது நம்முடைய திரியேக தேவனையும் காண்பிக்கிறது. Father is symbolized by love. பிதா அன்புக்கு அவர் உதாரணமா இருக்கிறார். God so loved the world. தேவன் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He gave. அவர் கொடுத்தார். Father is standing for love. ஆகவே பிதாவானவர் அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறார். Holy Spirit is standing for holiness. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். And Jesus, who humbled and came down from heaven in obedience, is symbol of humility. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தாரே, அவர் தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறார். These 3 are very important characteristics needed for you and for me. இந்த 3 குணாதிசயங்களும் உங்களுக்கும் எனக்கும் மிக மிக இன்றியமையாதவைகளாக இருக்கிறது. Every day cry for purity. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக தேவனை நோக்கி கதறுங்கள். Every day cry for humility. ஒவ்வொரு நாளும் தாழ்மைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். Let that love, that Calvary's love fill our heart every day. தேவனுடைய கல்வாரி அன்பு அனுதினமும் நம்முடைய இருதயத்தை நிறைக்கட்டும். That forgiving love, let it fill our heart. அந்த மன்னிக்கிற அன்பு நம்முடைய இருதயத்தை நிறைக்கட்டும். Triune God's blessings is purity, humility and divine love. திரியேக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான் பரிசுத்தம், தாழ்மை, தெய்வீக அன்பு. Father symbolizing his love to give his only begotten son. பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால்
அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறார். When we love God, நாம் தேவனில் அன்பு கூறும் பொழுது we have no problem to love even our worst enemy. நம்முடைய மிகவும் மோசமான ஒரு சத்துருவையும் நேசிப்பது நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. The reason that you cannot love some people, the real reason is that you don't have the love of God in your heart. சிலரை நீங்கள் உண்மையாய் அன்பு கூற முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் உங்களுடைய இருதயத்தில் உண்மையான தேவனுடைய அன்பு, பிதாவின் அன்பு இல்லை. I remember one day Pastor Don told a real story. ஒரு முறை பாஸ்டர் டான் அவர்கள் ஒரு உண்மையான கதை சொன்னதை எனக்கு நான் நினைவு கூறுகிறேன். He had a friend who was a Methodist minister. அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் மெத்தடிஸ்ட் சபையில் ஒரு ஊழியராக இருந்தார். Pastor Don tried to tell him there is a place called New Jerusalem, Zion, New Heaven, New Earth, but the Methodist minister continued to say, no, it's all one place. பாஸ்டர் டான் அவர்கள் அவரை பார்த்து புதிய எருசலேம், சீயோன், புதிய வானம், புதிய பூமி இவைகள் எல்லாம் இருக்கிறது என்று அவருக்கு எத்தனையோ முறை சொல்லிக் கொடுக்க பிரயாசப்பட்டாலும் அவரும் அதை ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை, பரலோகம் ஒரே ஒரு இடம்தான் என்று சொன்னார். Finally one day Pastor Don heard that minister was dying. கடைசியாக அந்த மெத்தடிஸ்ட் ஊழியர் மரிக்கிறதாக பாஸ்டர் டான் கேள்விப்பட்டார். He had a grudge against another Methodist minister. அவருக்கு வேறொரு மெத்தடிஸ்ட் ஊழியர் மேல் அவருக்கு மனதில் கசப்பு இருந்தது. He was not in talking terms with him. ஆகவே அவரோடு கூட சகஜமாக பேசக்கூடியதான ஒரு உறவில் இல்லை. So Pastor Don was burdened about the soul of that his friend. ஆகவே தன்னுடைய சிநேகிதனாக இருந்த அந்த சகோதரன் பற்றி பாஸ்டர் டான் அவருக்கு பாரம் இருந்தது. He started telling him, அவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். you see, you are going to heaven. நீ பரலோகத்துக்கு போக போகிறீர்கள். So that Methodist minister also is going to heaven. அந்த மெத்தடிஸ்ட் ஊழியரும் கூட பரலோகத்துக்கு போக போகிறார். Remember, all eternity, how can you be there together? நீங்கள் இருவரும் நித்தியம் முழுதும் எப்படி ஒன்றாக சேர்ந்து இருக்க போகிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். If you don't love to see him, how can you see him in heaven? இப்பொழுதே அவரை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் பரலோகத்தில் அவர் வந்தால் எப்படி நீங்கள் அவரை பார்ப்பீர்கள்? So please get reconciled with that minister. I will bring him here. ஆகவே நீங்கள் எப்படியாகிலும் அவரிடத்தில் ஒப்புரவாகி விடுங்கள், நான் அவரை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். The Methodist minister, he thought for a moment. அப்பொழுது இந்த மெத்தடிஸ்ட் ஊழியக்காரர் ஒரு நிமிஷம் சிந்தித்தார். Then he told, Brother Don, what you told earlier is true. அப்பொழுது அவர் சொன்ன, பாஸ்டர் டான், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்களே அது உண்மைதான். You told there are different places in heaven. நீங்கள் பரலோகத்தில் பல வித்தியாசமான இடங்கள் இருக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா? So I will be in different place, he will be in different place. So I don't need to see him. நான் ஒரு வித்தியாசமான இடத்தில் இருப்பேன், அவர் வேறு ஒரு இடத்தில் இருப்பார், ஆகவே அவரை எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். What a way people find excuses not to forgive and love one another. ஜனங்கள் மற்றவர்களை மன்னிக்கவோ ஒப்புரவாக்கவோ கூடாமல் இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லுகிறார்கள் பாருங்கள். If you cannot love even your worst enemy, you don't have Father's love in your heart. மிகவும் மோசமாக இருக்கிற உங்களுடைய சத்துருவை நீங்கள் அன்பு கூற முடியாவிட்டால் பிதாவின் அன்பு உங்களில் இல்லை. Holy Spirit is as the word says, it is holy. The Spirit, it makes our spirit holy. பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பெயரில் பரிசுத்தம் என்று சொன்னது போல அவர் நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக்குகிறவர். And humility, Jesus came down from heaven to die for us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கும்படியாக பரலோகத்தில் இறங்கி வந்தாரே, அவருடைய தாழ்மை பாருங்கள். These three, in a way, I tell you, it is that this triple character that can develop and make us to grow in divine character. தெய்வீக சுபாவத்தில் நாம் வளரும்படியாக இந்த மூன்று விதமான சுபாவம் நம்முடைய ஜீவியத்தில் ஒன்றாக சேர்ந்து இணைந்து கட்டியெழுப்பப்பட வேண்டியது, வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. The streets in New Jerusalem, we read in Revelation 21:21, it is transparent gold. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே புதிய எருசலேமினுடைய வீதிகள் பளிங்கு போல சுத்த பொன்னாக இருக்கிறது. You have not seen on earth gold transparent. பளிங்கு போல தெளிவாக இருக்கிற பொன்னை இந்த பூமியில் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். But we are going to walk on the street of gold. ஆனால் பளிங்கு போல சுத்த பொன்னாக இருக்கிற வீதியின் மேல் நாம் நடக்க போகிறோம். But one truth may I tell you. ஆனால் ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். While living on earth, if you love to wear the gold of this earth, you will never walk on the streets of gold up in heaven. இந்த பூமியிலே நீங்கள் ஜீவிக்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற பொன்
ஆபரணங்களாக தரித்துக் கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற அந்த சுத்த பொன்னினால், பளிங்கு போன்ற சுத்த பொன்னினால் ஆன அந்த வீதியிலே நீங்கள் ஒரு காலம் நடக்க முடியாது. A child of God, if we know little about the sweet home in heaven we are going to, we will not love the pleasures of sin for a season. அருமையானவர்களே, பரலோகத்திலே நாம் சுதந்திரிக்க போகிற, அனுபவிக்க போகிற அந்த இனிமையான வீட்டை குறித்து ஒரு சரியான ஒரு வெளிப்படுத்தல் உங்களுக்கு உண்டாகும் என்றால், இந்த பூமியிலே கொஞ்ச காலத்திற்கு, சில தற்காலத்தில், அற்ப காலத்தில் இருக்கிறதான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க நாம் போகவே மாட்டோம். There in heaven we will never be hungry because we will be eating the delicious fruit of the tree of life. பரலோகத்தில் ஜீவ விருட்சத்தினுடைய அந்த மிகவும் சுவை மிகுந்ததான அந்த கனியை நாம் புசிப்பதினால் நாம் பசியாக இருக்கவே மாட்டோம். In that land there will be no thirst because we will be drinking found from the fountain of life, so refreshing, reviving water, living water. பரலோகத்திலே நாம் தாகமாக இருக்க போவது, அந்த தேசத்தில் நாம் தாகமாக இருக்க போவதில்லை. ஏனென்றால் ஜீவ ஊற்றின் தண்ணீர் நாம் குடித்து அவ்வப்பொழுது நாம் புதுப்பிக்கப்படுகிறவர்களாக, குதூகலம் அடைகிறவர்களாக, அந்த ஜீவ தண்ணீரை பருகி நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம். By the way, in the resurrected body we don't need food or drink to exist. மற்ற இன்னொரு விதத்தில் நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்திலே நமக்கு புசிக்கவோ குடிக்கவோ வேண்டிய அவசியமே இல்லை. However, we read after Jesus was resurrected, he took a piece of fish and he ate and showed himself to them. என்றாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தில் ஒரு துண்டு, அந்த மீன் துண்டை எடுத்து அவர் புசித்தார். Our resurrected body will have bones and flesh also. நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் எலும்புகளும் சதையும் இருக்கும். Jesus, when he appeared to the disciples after resurrection, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு தோற்றம் அளித்த பொழுது, in Luke 24:39 Jesus told, look at me, the spirits do not have flesh and bones. லூக்கா 24:39 அவர்களை பார்த்து சொல்கிறார், என்னை பாருங்கள், ஒரு எனக்கு இருக்கிறது போல மாம்சமும் எலும்புகளும் ஒரு ஆவிக்கு இருக்காதே என்று சொல்கிறார். But it will be a transparent body. என்றாலும் அது ஒரு பளிங்கை போன்ற தெளிவான சரீரமாக இருக்கும். You may ask a question, how can a transparent body with bones and flesh? எலும்புகளும் சதையும் நிறைந்த ஒரு பளிங்கை போன்ற தெளிவான ஒரு சரீரம் எப்படி இருக்கக்கூடும் என்று நீங்கள் நினைக்கலாம். Oh, one day I had a pleasant surprise. ஒரு நாள் எனக்கு மிக சந்தோஷமான ஒரு சம்பவம் நடந்தது. Somebody showed me in an aquarium a beautiful fish. You know how it was? Aquarium where the fish is kept. ஒரு நாள் ஒருவர் என்னை அந்த மீன் காட்சியகத்திற்கு கொண்டு சென்று அங்கே ஒரு மீனை காண்பித்தார். I saw that fish in that in the glassy box inside in the water, transparent fish. அந்த கண்ணாடியில் இருந்ததான அந்த தொட்டியில் இருந்த தண்ணீரிலே நான் அந்த மீனை கண்டேன். அது அப்படியே துலாம்பரமாக தெளிவாய் காணக்கூடியதாக இருக்கிறது. Like that fish appeared like made of glass. அந்த மீன் கண்ணாடியினால் செய்யப்பட்டதை போன்று அது காட்சி அளித்தது. When I saw the fish, immediately I realized, oh, saints' bodies are going to be transparent. If a fish can be transparent, how much more saints' bodies can be transparent. அந்த மீனை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு வந்த எண்ணம் என்னவென்றால், ஒரு மீன் இப்படி ஊடுருவி பார்க்கக்கூடிய விதத்தில் இவ்வளவு தெளிவாக காணப்படும் என்றால், உயிர்த்தெழுந்த பரிசுத்தவானுடைய சரீரம் எவ்வளவாக பளிங்கை போல தெளிவாய் இருக்கும் என்று நான் விளங்கிக் கொண்டேன். In heaven, in 3 ways we will be enjoying the blessings of our God. பரலோகத்தில் நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை 3 விதத்தில் நாம் அனுபவிப்போம். 3 ways we will have fullness of joy in heaven. 3 விதத்தில் பரலோகத்தினுடைய சந்தோஷத்தின் நிறைவை உடையவர்களாக நாம் இருப்போம். First, thinking about our past. முதலாவதாக நம்முடைய கடந்த காரியங்களை குறித்து நினைப்பது. How graciously Jesus forgave all our sins. எவ்வளவு கிருபையாக தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார். How he helped us to take water baptism. எவ்வளவாக அவர் நமக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தார். By the way, if there is anybody here to take not taken water baptism, soon make decision, or else
you will never see the face of Jesus. இங்கே இருக்கிற யாராகிலும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் சீக்கிரமாய் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும்படியாக தீர்மானம் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் இயேசுவின் முகத்தை காணவே முடியாது. We read in, there's no time to mention, John 3:5 says, verily, verily, I say unto you, I tell you plainly, except you are born again and take baptism and receive the Holy Spirit, you cannot enter heaven and see Jesus. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 5ஆம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போல, மறுபடியும் நீங்கள் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசித்து இயேசுவின் முகத்தை காண முடியாது. For the glory of God, I tell you, the day that I saw Jesus, I accepted Jesus in my heart. The same moment I decided to take water baptism, not to delay it. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்கிறேன், நான் என்றைக்கு என்னுடைய ஆண்டவராக இயேசுவினுடைய முகத்தை கண்டேனோ அன்றைக்கே நான் ஞான ஸ்நானம் எடுக்கும்படியாக தீர்மானித்தேன், தாமதிக்கவில்லை. Again, with all humility, I remind you, if you are a born again Christian, if you are not taken baptism, you will never see Jesus' face. And raising the Bible, I tell you in the name of the Lord. மறுபடியும் எல்லா தாழ்மையோடு நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவராக இருந்து இன்னும் ஞான ஸ்நானத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணவே முடியாது என்கிற இந்த வேதாகமத்தை நான் வைத்து ஆதாரமாக உங்களுக்கு சொல்கிறேன். I told you in 3 ways we will have fullness of joy in heaven. பரலோகத்தில் 3 விதத்தில் உங்களுக்கு தேவனுடைய சந்தோஷத்தின் நிறைவு இருக்கும். First, when we think about past, how God forgave our sins and helped us to take baptism and to receive the Holy Spirit. முதலாவதாக நம்முடைய கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆண்டவராக இயேசு நம்மை மன்னித்தார், நமக்கு ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தார், பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார், இவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்கும். How the Lord graciously brought us to this fellowship. எவ்வளவு கிருபையாக தேவன் இந்த ஐக்கியத்தில் நம்மை கொண்டு வந்தார் என்று நினைத்து பார்ப்போம். It is Jesus who brought you here. இயேசுதான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். 45 years ago Jesus showed me this church. 45 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்கும் இந்த சபையை காண்பித்தார். The Lord told me, these are my saints. இவர்கள் தான் என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் சொன்னார். If you want to live a holy life, this is a group I kept for you. நீ பரிசுத்த ஜீவியம் செய்ய விரும்பினால் உனக்காக நான் வைத்திருக்கிற கூட்டத்தார் இவர்கள் தான். That is why the Lord I came over here. ஆகவேதான் நான் இந்த ஐக்கியத்தில் வந்தேன். I am from a poor family. 14 miles I had to walk to go to church and sometimes go back 14 miles because no money for bus. நான் ஒரு மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தபடியால் என்னுடைய வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு போக 14 மைல்கள் தூரம் நடந்துதான் போக வேண்டியிருக்கும். ஏனென்றால் சில வேளையில் எனக்கு பஸ்ஸில் போக பணம் காசு இருக்காது. Now you are able to come here, perhaps better transport than I had. You should not neglect this fellowship and the doctrine the Lord has given. அந்த நாட்டில் இருந்ததான் அதை பார்க்கலாம் அதிகமான நவீன போக்குவரத்து வசதிகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆகவே தயவு செய்து ஒரு நாளும் இந்த ஐக்கியத்தையும் இந்த உபதேசத்தையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். In heaven we will have the fullness of joy, thinking the past, how God preserved us in our temptations. We could have sinned and gone away from God, cursed God, blasphemed God, but how God preserved that gratefulness will fill us with great joy. பரலோகத்தில் நாம் சந்தோஷத்தின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்குரிய மற்றொரு காரணம் என்னவென்றால் நமக்கு வந்த பரீட்சைகள் வேளையெல்லாம் தேவன் எவ்விதமாய் நம்மை பாதுகாத்தார். நாம் ஒருவேளை பாவம் செய்து தேவனை தூஷித்து தேவனை விட்டு விலகி போயிருந்திருக்க கூடும். என்றாலும் தேவன் நம்மை பாதுகாத்ததையெல்லாம் நாம் நினைவு கூறும் பொழுது நம்முடைய இதயம் நன்றியினால் நிரப்பப்படும். நாம் அவருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவோம். Another joy will be thinking about the present joy. மற்றொரு சந்தோஷம் நாம் நிகழ்காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை சிந்தித்து சந்தோஷப்படுவது. Seeing the beautiful face of Jesus all the time. எப்போதும் இயேசுவினுடைய அழகான முகத்தை காணக்கூடிய ஸ்லாக்கியத்தை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். Oh, fullness of joy, and the ears are filled with the voice of melodious music of the love of God. தேவனுடைய சந்தோஷத்தினால் நிறைந்திருப்போம். தேவனுடைய அன்பினுடைய இனிமையான இசையினால் நம்முடைய இசை எப்போதும் நம்முடைய செவிகளில் தொனித்துக் கொண்டே இருக்கும். And nostrils are filled with that fragrance of that garden, the rose garden there where roses never fade. அங்க இருக்கிறதான அந்த ரோஜா மலர்கள் நிறைந்த அந்த தோட்டத்தினுடைய அந்த ரோஜா மலருடைய வாசனை
நிறைந்திருக்கும் அந்த ரோஜா பூக்கள் ஒரு நாள் வாடி போவதே இல்லை. Mouth will be filled with the delicious taste of the tree of life, and every month fresh fruits. ஜீவ விருட்சத்தின் கனியினால் அந்த ருசியை நம்முடைய வாய் நாம் அதை ருசிப்போம். ஒவ்வொரு மாதம் அது புதிய கனியை தந்து கொண்டிருக்கும். அந்த ருசியினால் நாம் அதை அனுபவித்து சந்தோஷப்படுவோம். And thinking about the future fullness of joy. நாம் இனி வரப்போகிற நான் எதிர்காலத்தை நாம் நினைக்கும் பொழுதும் சந்தோஷத்தின் நிறைவு இருக்கும். This joy and glory is going to increase and abound more and more and more. இந்த சந்தோஷமும் இந்த மகிமையும் வர வர அது இன்னும் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும். And it is going to be eternal and there will be no end for it. அவைகள் நித்தியமாக காணப்படும். அவைகளுக்கு முடிவே இருக்காது. So we will have fullness of joy in heaven, thinking about the past, about the present and the future. ஆகவே பரலோகத்தில் கடந்த காலத்தை குறித்தும் நாம் இருக்கிற அந்த நிகழ்காலத்தை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் நாம் எண்ணி நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். There in that heaven we will be growing in the wisdom and knowledge of God. மேலும் பரலோகத்தில் நாம் தேவனை பற்றிய அறிவிலும் ஞானத்திலும் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். There will be a beautiful garden and Jesus will be the tree of life there. அங்கே ஒரு அருமையான தோட்டம் இருக்கும். இயேசுதான் அங்கே ஜீவ விருட்சமாய் இருப்பார். And he will be the rose of Sharon and the lily of valley there. அவர்தான் சாரோனின் ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாகவும் இருப்பார். There in that land he will be the king of glory. அந்த தேசத்தில் அவர்தான் மகிமையின் ராஜாவாக இருப்பார். He will be the king of righteousness. அவர்தான் நீதியின் ராஜாவாக இருப்பார். He will be the king of peace there. அவர்தான் அங்கே சமாதானத்தின் ராஜாவாகவும் இருப்பார். He will be the king of ages there. அவர்தாமே அவர் தூதர்களின் ராஜாவாக இருப்பார். He will be the king of life there. அவர்தான் ஜீவனின் அதிபதியாக ராஜாவாக இருப்பார். He will be the king of eternity there. அவர்தான் நித்தியத்தின் ராஜாவாக இருப்பார். And there he will be the king of kings and the lord of lords and the god of gods. அவர்தாமே அங்கே தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக ராஜாதி ராஜானாக இருப்பார். Beloved ones, that in that land there will be no time to pressurize us. அருமையானவர்களே, அந்த தேசத்தில் நம்மை நெருக்குவதற்கு நேரம் என்ற ஒன்றே இல்லை. No space can anyway distance us from the Lord or from anything that of God's blessings. நாம் நம்மை தேவனை விட்டோ அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டோ நம்மை தூரே கொண்டு போகக்கூடியதான இடத்திற்கு அங்கே அவசியமே இடமே இல்லை. No mountains or materials or ocean to separate us from his love and his blessings. அவருடைய அன்பிலிருந்தும் அவருடைய ஆசீர்வாதங்களிலிருந்தும் நம்மை பிரிக்கும்படியாக மலைகளோ அல்லது பள்ளத்தாக்குகளோ அல்லது சமுத்திரமோ அங்கே ஒன்றுமே இருக்காது. One beautiful truth also let me mention before I close. நான் முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு அருமையான சத்தியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். When we reach the shores of heaven, நான் பரலோகத்தின் கரையை சென்று அடையும் பொழுது, of course Jesus will be waiting to welcome us. நம்மை வரவேற்கும்படியாக இயேசு தான் அங்கே காத்திருப்பார். In a way everyone will feel Jesus belongs to me. ஒரு விதத்தில் ஒவ்வொருவரும் இயேசு எனக்கு சொந்தம் என்று உணர்வார்கள். As if everybody has got a Jesus. ஒவ்வொருவரும் தனக்காக தான் இயேசு இருக்கிறார் என்று அவர்கள் உணர்வார்கள். Our intimacy, closeness with him, the love relationship will be as if Jesus is only living in heaven for me alone, for you alone. That intimacy, that individual relationship will remain. That will be most sweet and wholesome. பரலோகத்திலே நாம் சென்ற பின்பு பரலோகத்தில் இயேசு எனக்காக தான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவரோடு நமக்கு அவ்வளவு நெருங்கிய ஒரு ஐக்கியம், ஒரு நெருங்கிய ஒரு உறவு, ஒரு நெருக்கம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படும். அது இன்னொரு இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. As I close, let me tell you, don't doubt about your going to meet Jesus. நான் முடிப்பதற்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன், இயேசுவை நான் சந்திக்க போகிறேன் என்ற விஷயத்தை குறித்து நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம். More you love to go to heaven, Jesus loves you to go to heaven, you and me to go to heaven. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக எவ்வளவாக விரும்புகிறோமோ அதை பார்க்கலும் அதிகமாக நாம் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று இயேசு நம்மை குறித்து விரும்புகிறார். The Bible doesn't say anywhere that we loved him with eternal love, everlasting love, but we read
He loved us with everlasting love. வேதத்திலே நாம் அவரை அநாதி சிநேகத்தினாலே சிநேகித்தோம் என்று சொல்லவில்லை, அவர்தான் நம்மை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தார் என்று சொல்கிறது. Because of our faithfulness we will not go to heaven, but because of his faithfulness. நம்முடைய உண்மையினாலே நாம் பரலோகத்துக்கு போவதில்லை, அவருடைய உண்மை நிமித்தமாக நாம் பரலோகத்திற்கு செல்ல போகிறோம். We will be going to heaven not because of our sacrifice, but because of his sacrifice. நாம் நம்மை பலியாய் ஒப்படைத்ததினாலே அல்ல, இயேசு நமக்காக தம்மை பலியாய் ஒப்படைத்தபடினாலே நாம் பரலோகத்திற்கு போக போகிறோம். Our sacrifice and faithfulness and love for God is nothing compared to what Jesus has shown to us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் காண்பித்ததான அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய உண்மை அவையற்றோடு நாம் ஒப்பிடும் பொழுது நாம் அவர் பேரில் காண்பித்த உண்மையோ தியாகமோ அன்போ ஒன்றுமே இல்லை. Therefore, beloved ones, we will go to heaven because of his love, his sacrifice, his faithfulness. அருமையானவர்களே, அவருடைய அன்பு நிமித்தமாக, அவருடைய உண்மை நிமித்தமாக, அவருடைய தியாகத்தின் நிமித்தமாக தான் நாம் பரலோகத்திற்கு போக போகிறோம். All we have to do is to trust and entrust ourselves into his hands tonight. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், நாம் அவரை நம்பி நம்மை அவரிடத்தில் முற்றிலுமாக பொறுப்பு ஒப்படைக்க வேண்டும். You have doubt and limitations for your love. உங்களுடைய அன்பை குறித்ததான உங்களுக்கு அதற்குரிய ஒரு எல்லை உண்டு, அதை குறித்த ஒரு சந்தேகம் உண்டு. But the Lord's love has no limits. ஆனால் தேவனுடைய அன்பிற்கோ அளவும் இல்லை, எல்லையும் இல்லை. How many times we are not faithful? எத்தனை சந்தர்ப்பங்களில் நாம் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோம். But look at him, how faithful he had. ஆனால் அவரை பாருங்கள், அவர் நமக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். Remember when God created angels, when angels sinned once, immediately they were thrown into hellfire. ஆண்டவர் தேவதூதர்களை சிருஷ்டித்தார். ஆனால் அந்த தேவதூதர்கள் ஒரே ஒரு முறை பாவம் செய்த பொழுது அவர்களை நரக அக்கினியில் அவர்களை தள்ளிவிட்டார். In fact, they did not commit sin. உண்மை சொல்லப்போனால் அவர்கள் பாவம் செய்யவில்லை. Isaiah 14:13 says, Lucifer said in his heart, that's all. ஏசாயா 14:14 லூசிபர் தன்னுடைய இருதயத்தில் சொன்னான் என்று தான் சொல்லியிருக்கிறது. He said in his heart, I will ascend up to heaven, I will be most high, etc. அவன் தன்னுடைய இருதயத்தில் தான் நான் உன்னத வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான ஒரு கொப்பானுவேன் என்று எல்லாம் சொல்லினான். And for that angel, that great angel was thrown into hell. அதற்காக ஒரு பெரிய தூதன் நரகத்தில் தள்ளப்பட்டு விட்டார். Now look at the love Jesus has for you and for me. ஆனால் உங்கள் மேலும் என் பேரிலும் ஆண்டவராக இயேசுவுக்கு இருக்கிற அன்பை பாருங்கள். Listen, if Jesus had treated you and me like he treated Lucifer, today tell me how many times we might have gone to hell. லூசிபருக்கு இயேசு செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் இயேசு செய்திருப்பார் என்றால் நாம் எத்தனை முறை நரகத்திற்கு போயிருக்க வேண்டும் என்று today how many times? இன்றைக்கு மாத்திரம் நாம் எத்தனை முறை நரகத்திற்கு போயிருக்க வேண்டியிருக்கும்? Today how many times you and I would have gone to hell? இன்றைக்கு மாத்திரம் எத்தனை முறை நாம் நரகத்திற்கு போக வேண்டியிருக்கும்? After coming to the meeting here, how many times we could have gone to hell? இந்த கூட்டத்திற்கு வந்த பின்பும் நாம் எத்தனை முறை நரகத்திற்கு போக வேண்டியிருக்கும்? Look at the love of Jesus. இயேசுவின் அன்பை கவனித்து பாருங்கள். Jesus did not die for the angels. இயேசு தூதர்களுக்காக மரிக்கவில்லை. He loved us so much. அவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசித்தார். I tell you, for all the wrong things I had done, million times Jesus could have sent me to hell. என்னை குறித்து நான் சொல்லும் பொழுது நான் செய்த எல்லா தவறுகளுக்காக இயேசு என்னை பல லட்சம் தடவைகள் என்னை நரகத்துக்கு அனுப்பி இருக்க கூடும். I am standing here by the mercies of God, I am not consumed. நான் தேவனுடைய இரக்கத்தினால் தான் நிற்கிறேன், அதனால் தான் நான் நிர்மூலமாகவில்லை. What is man that thou art mindful of him, and the son of man that thou visitest him? தேவன் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். Don't doubt the love of Jesus. இயேசுவின் அன்பை குறித்து சந்தேகப்படாதீர்கள். Commit your life into the hands of Jesus. உங்களுடைய ஜீவியத்தை இயேசுவின் கரத்திலே அர்ப்பணியுங்கள். He that began a good work in you will perfect it until that day. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் அந்த நாள் வரையும் அதை முடிய நடத்துவார். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில்
சந்திப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். ஆமென். ஹல்லேலூயா. மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் இன்பரா வீட்டிலே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். ஆமென். மோட்சக்காரையில் நாம் ஹல்லேலூயா. ஓ மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. In the sweet by and by, we shall beautiful shore. In the sweet, oh, by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, oh, we shall meet on that beautiful shore. In the sweet, amen, hallelujah, hallelujah, hallelujah. Oh, in the sweet, amen, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the Ramithile Moshakai, amen, hallelujah. In the Ramithile Moshakai, சந்திப்போம். மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். ஆமென், ஆமென், ஆமென். மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். ஓ மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Beloved ones, let our hearts be filled with the hope of the heaven. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயங்கள் அந்த பரலோகத்தின் நம்பிக்கையினால் நிரப்பப்படும். Oh, we are going to see the face of Jesus. ஆம், இதோ நாம் இயேசுவின் முகத்தை காண போகிறோம். We are going to see the loving face of our bridegroom. நம்முடைய பிரியமான மணவாளியின் முகத்தை காண போகிறோம். We are going to see the face of all the saints of God, those who went ahead of us. நமக்கு முன்பாக கடந்து சென்ற பரிசுத்தவான முகத்தெல்லாம் நாம் காண போகிறோம். We are going to be with our Jesus forever. நாம் என்னென்னைக்குமாய் நம்முடைய இயேசுவோடே கூட தங்கி இருக்க போகிறோம். We are going to rejoice with our Jesus. நம்முடைய இயேசுவோடே கூட சேர்ந்து நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். In his divine love. அவருடைய திவ்ய அன்பினால். Oh, in his pure humility. அவருடைய சுத்தமான தாழ்மையினால். We are going to reign with our Jesus forever. என்னென்னைக்குமாய் நம்முடைய இயேசுவோடே கூட நாம் அரசாள Oh, போகிறோம். our Jesus is coming soon. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Our bridegroom is coming soon. மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். Our king is coming soon. அவர் நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். We are going to see him face to face. அவருடைய முகத்தை முகாமுகமாய் சந்திக்க போகிறோம். Bakatuna balam tila tila katuna baliyati ashala bakatuna balam tila tila. Hallelujah, 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 hallelujah.
All our sorrows are going to be over. நம்முடைய எல்லா துக்கங்கள் நம்மை முடிந்து விடும். All our burdens are going to roll away forever. அந்த இடத்தில் எல்லா பாரங்கள் என்னென்னைக்குமாய் நீக்கப்படும். All our tears are going to be wiped forever. என்னென்னைக்குமாய் நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். No more crying. அந்த இடத்தில் அலறுதல் இல்லை. No more death. அந்த இடத்தில் மரணம் இல்லை. No more sicknesses. இனி வியாதி இல்லை. No more pain. இனி வேதனை இல்லை. No more trials. அந்த இடத்தில் சோதனைகள் இல்லை. No more battles. அந்த இடத்தில் யுத்தங்கள் இல்லை. No more darkness. அந்த இடத்தில் அந்தகாரம் இல்லை. There is no Satan at all. அந்த இடத்தில் சாத்தானுடைய வல்லமையே இல்லை. There is no sin at all. அந்த இடத்தில் வியாதி சத்தமே இல்லை. Oh, full of holiness of God. அந்த இடத்தில் கர்த்தருடைய பரிசுத்தத்தினால் We are going to be with our Jesus. நாம் இயேசுவோடு கூட அரசாள போகிறோம். We are going to be with our Jesus. நம்முடைய இயேசுவோடு கூட நாம் இருக்க போகிறோம். மண்ணின் சாயல் மாறியான மகிமையேறு மாசத்தூனாய் மண்ணின் சாயல் மாறியான மகிமையேறு மாசத்தூனாய் மன்னனோடு Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen, 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 amen. Hallelujah, 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 Hallelujah.
tila chida katula balia tia shalaba katula balam tila chida katula balia. Hallelujah, 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 hallelujah. By the grace of God, we are going to see the face of our bridegroom. நம்முடைய கர்த்தருடைய கிருபையினால் மணவாளியின் முகத்தை நாம் காண போகிறோம். Yes, we are going to walk in the streets of gold in heaven. ஆம், அந்த பரலோகத்தின் பொறிவீதிகளில் நாம் நடக்க போகிறோம். God is going to give us a transparent body. இதோ நமக்கு பளிங்குக்கொப்பான ஒரு சரீரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். God is going to give us a crystal clear body. நமக்கு பளிங்குக்கொப்பான ஒரு ஜீவனை சரீரத்தை தர வல்லவராக இருக்கிறார். Anointing is doing that work in our life. அபிஷேகம் அந்த வேலையை நம்முடைய ஜீவிதத்தில் செய்து முடிக்கிறது. Consecrate your body to live according to the word of God tonight. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றபடியாய் ஜீவிக்கும்படியாய் சரீரத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள். Tell the devil, my body does not belong to you. பிசாசோடு சொல்லுங்கள், பிசாசே, என் சரீரம் உனக்கு சொந்தமல்ல. Tell the world, oh world, my body does not belong to you. உலகத்தை பார்த்து சொல்லுங்கள், உலகமே, என் சரீரம் உனக்கு சொந்தமல்ல. Tell the fashions of the world, my body doesn't belong to you. உலகத்தின் வேஷத்தை பார்த்து சொல்லுங்கள், என் சரீரம் உனக்கு சொந்தமல்ல. My body belongs to Jesus. என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். My body belongs to Jesus. என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். My body belongs to heaven. என் சரீரம் பரலோகத்துக்கு சொந்தம். My body belongs to New Jerusalem. என் சரீரம் புதிய எருசலேமுக்கு சொந்தம். My body belongs to Zion. என் சரீரம் சீயோனுக்கு சொந்தம். Oh, consecrate your body. உங்களுடைய சரீரத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க. A new anointing will come upon you right now. ஒரு வல்லமையான அபிஷேகம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. Rabakatula balam tila chida katula balia tia shala bakatula balam tila chida katula balam tila shala balia. Rabakatula balam tila chida katula balam tila chida katula balam tila shala. Rabakatula balam tila chida katula balia. In the twinkling of an eye, we are going to be transformed. ஒரு கண்ணிமை பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். The trumpet shall sound. அந்த எக்காளம் தொனிக்கும். And in the twinkling of an eye, we shall be changed. நாம் மறுரூபமாக்கப்படுவோம். In the twinkling of an eye, we shall be changed. ஒரு கண்ணிமை பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். We will be like our Jesus. நாம் இயேசுவை போல மாறுவோம். We will be like our Jesus. இயேசுவை போல மாறுவோம். We will be like our Jesus. இயேசுவை போல நாம் மாறுவோம். கண்ணிமை பொழுதிலே காசு நீவிட்டேகுமோ காலழந்துவிக்குமே அல்லேலூயா கரிசேவும் பரிசியா பயம் தங்க போகுமே ஆளுபூமி சுவுடன் அல்லேலூயா கண்ணிமை பொழுதிலே காசு நீவிட்டேகுமோ காலழந்துவிக்குமே அல்லேலூயா பயம் தக்க போகவே ஆளுபூமி சுவுடன் அல்லேலூயா அல்லேலூயா முகமுகமாய் காணலாம் பூமியோடு முடித்துமே அல்லேலூயா அல்லேலூயா காண்பவாக கிருபையா அல்லேலூயா கண்ணிமை பொழுதிலே காசி நீவிட்டேகுமோ காரணம் துணித்துமே அல்லேலூயா கரிசேவும் கரிசியா பயம் தக்க போகவே ஆளுபூமி சுவுடன் அல்லேலூயா 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 முகமுகமாய் காணலாம் பூமியோடு முடித்துமே அல்லேலூயா Hallelujah. Amen. Hallelujah. 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 Muga muga my Kadila. Bhumilodi mulitame. Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Dear child of God, remember, Satan is a defeated foe. Satan is a defeated foe. பிரியமான ஜனங்களே, அந்த சாத்தானவன் தோற்கடிக்கப்பட்டவன். On the cross of Calvary, our Jesus crushed the head of Satan. கல்வாரி சிலுவையில் சாத்தானின் தலையை நம்முடைய இயேசு நசுக்கினார். Power of sin is defeated. அந்த பாவத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. Power of sickness is defeated. அந்த வியாதியின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. Power of worldliness is defeated. உலகத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. Power of death is defeated. மரணத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. Power of hell is defeated. பாதாளத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. Oh, we are going to reign with our Jesus. நாம் இயேசுவோடு கூட அரசாள போகிறோம். We are going to rejoice with our Jesus. நாம் இயேசுவோடு கூட என்னென்னைக்கும் சந்தோஷிக்க போகிறோம். We are going to fly away with our Jesus. இயேசு வரும்போது அவரோடு கூட பறந்து செல்லுவோம். ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் ஹல்லேலூயா, ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஆமென், ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போது, இயேசுநாதன் நாமத்திற்கு, ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ இயேசுநாதன் நாமத்திற்கு, ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ இயேசுநாதன் நாமத்திற்கு, ஜெயம் ஜெயம் எப்போது, ஓ இயேசுநாதன் நாமத்திற்கு. ஜெயம் ஜெயம் எப்போது. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Amen. Nagakunna Rajarajan Sayyidinde Mundirai, Nagakunna Rajarajan Sayyidinde Mundirai, Nayaganayulladina Jayam Jayam Jayam, Nayaganayulladina Jayam Jayam. Oh, Nagakunna Rajarajan Sayyidinde, oh, Nagakunna Rajarajan Sayyidinde Mundirai, Nayaganayulladina Jayam Jayam. நாயகனாயுள்ளதினா ஜெயம் ஜெயம் நிச்சயம், நகசுங்க ராஜராஜன் சைன்யத்திற்கு முத்திராய், நகசுங்க ராஜராஜன் சைன்யத்திற்கு முத்திராய், நாயகனாயுள்ளதினா ஜெயம் ஜெயம், நாயகனாயுள்ளதினா ஜெயம் ஜெயம், ஓ நகசுங்க ராஜராஜன் சைன்யத்திற்கு முத்திராய், நகசுங்க ராஜராஜன் சைன்யத்திற்கு முத்திராய், நாயகனாயுள்ளதினா ஜெயம் ஜெயம், ஓ நாயகனாயுள்ளதினா
ஜெயம் ஜெயம் நகர்குன்ன ராஜராஜன் நகர்குன்ன ராஜராஜன் நாயகனாயுள்ள வீரா நாயகனாயுள்ள வீரா நாயகனாயுள்ள வீரா ஜெயம் ஜெயம் ஓ நாயகனாயுள்ள வீரா ஜெயம் ஜெயம் ஓ நாயகனாயுள்ள வீரா ஜெயம் ஜெயம் ஆமென் ஹalleluya hallelujah 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 Hallelujah, 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 jayame. Hallelujah, 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 jayame. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 உனக்குள்ளே ஆரம்பித்த என் நற்கிரியை நான் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். பறந்து காக்கிற பட்சி போல நான் உன்னை காக்கிற தேவன், நான் உன்னை சுமக்கிற தேவன், நான் உன்னை தாங்குகிற தேவன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நானே உனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறேன். என்னிலே மகிழ்ந்து கலிகூர் என்று கர்த்தர் சொல்கிறார். Beloved child of God, God is well able to finish the good work that He has begun in you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள் தொடங்கின அந்த நற்கிரியை அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். He will never leave you nor forsake you. அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. He will be with you always till you reach heaven. நீ பரலோகம் போய் சேர்ந்து அடையும் வரை அவர் உன்னோடு இருப்பார். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. For all the gracious words which God has spoken with us even tonight, enlightening our eyes of understanding concerning heaven, let us all praise God. இந்த சாத்திரி வேளையிலும் கூட கிருபை உள்ள வசனங்களாய் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்கத்தக்கதாய் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. By the grace of God, we are going to see the face of Jesus
and transformed into His likeness and image, shall we praise God for that. கர்த்தருடைய கிருபையினால் இயேசுவின் முகத்தை காண போகிறோம். அந்த க்ஷணத்தில் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ரூபத்தில் நாம் மாற போகிறோம், மறுரூபமாக போகிறோம். Let's praise God for that. அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. In the sweet by and by, We shall see the beautiful shore in the sweet by and by. We shall meet on the beautiful shore In the sweet by and by, we shall meet on the beautiful shore. In the sweet by and by, we shall meet on the beautiful shore. அன்பான பிதாவே, இந்த ஆஸ்வதிப்பை கெட்டான கூட்டங்களுக்காக எங்கள் துதிக்கிறோம். தகுதியில்லாத எங்களுக்கு இவ்வளோ மகிமையான அனுபவத்தை இந்த உலகத்தை தந்தீரே. பரலோகத்தில் வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் தாழ்மையாய் நடக்கவும் கல்வாரி அன்பில் நிறைஞ்ச கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். வரப்போகுந்த நம் மகிமை ஆறு ஆண்டவரே இழக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்காதவர் சீக்கிரமாய் எடுக்கவும், பரிசுத்தாவியை பெறவும், பரிசுத்தமாய் ஜீவிச்சுமே சந்திக்க எங்களை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.